ஆமாம் சார். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 5 ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ் அப்படிங்கிற லெசனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷனில் எந்தெந்த ஹார்மோன்ஸ், எந்த வகையான ஹார்மோன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது, அதனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். The primary hormones that regulate reproduction are the steroids such as androgen, estrogen, progesterone, which have masculining, feminine and gestational effects respectively. நீங்கள் இதில் ஹார்மோன்ஸை பார்த்தீங்கன்னா நம்முடைய ரீப்ரொடக்ஷனுக்கு செக்ரீட் ஆகிற இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே ஸ்டீராய்டல் டைப்ஸ். அதில் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குன்னா ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டிரான். இந்த ஹார்மோன் மஸ்குலைனைசிங், அதாவது ஆண்மை, இவங்களாம் ஆண் தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஃபெமினைசிங், பெண் தன்மையை கொடுக்குது. அதே மாதிரி கர்ப்பகால இந்த ஜெஸ்டேஷனல் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, கன்சீவ் ஆகிருப்பாங்க, அந்த மாதிரி வேலைகள்லாம் கொடுக்கறது இந்த ஹார்மோன்ஸ். These hormones are secreted from gonads. அப்போ இந்த ஹார்மோன் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ், அதுதான் நம்ம கொனாட்ஸ்னு சொல்கிறோம். மேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ். அந்த ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ்லேருந்து இந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுக்கு ஒரு ஹார்மோன் தேவைப்படுது. அந்த ஹார்மோன் எங்கேருந்து செக்ரீட் ஆகுதுன்னா பிட்யூட்டரி கிளாண்டில் அடினோ ஹைப்போபைசிஸ். நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம், இதுதான் பிட்யூட்டரி கிளாண்ட். இதில் இருக்கிற ரெண்டு விதமான பார்ட்டாக பிரிக்கிறோம். இந்த பிட்யூட்டரி கிளாண்டை அடினோ ஹைப்போபைசிஸ், இன்னொன்று நியூரோ ஹைப்போபைசிஸ். இந்த அடினோ ஹைப்போபைசிஸில் இருந்து தான் இந்த ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது. In male and female reproductive behavior and reproduction are mainly under the control of LH, that is luteinizing hormone. இப்போ அந்த மேல் அண்ட் ஃபீமேல் அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் பிஹேவியருக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்மோன் சொல்கிறோம். இது ரெண்டுமே ஆன்டீரியர் அடினோ ஹைப்போபைசிஸில் செக்ரேட் ஆகிற ஹார்மோன் LH அண்டு FSH, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ். LH ஸ்டிமுலேட் த டெஸ்டிஸ் டு ப்ரொடியூஸ் ஆண்ட்ரோஜன். இந்த LHன்ற ஹார்மோன் நம்முடைய பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகி டெஸ்டிஸில் போய் ஸ்டிமுலேட் பண்ணி அங்கேருந்து ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ண வைக்கிது. இதுதான் மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஸ்பெர்மை ப்ரொடியூஸ் பண்ணி விடுது, ஆக்டிவேட் பண்ணி விடுது. பார்க்கலாம், நீங்கள் ஸ்பெர்முடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதில் இன் மேன் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் அட் செக்ஷுவல் பியூபர்ட்டி அண்ட் மே கண்டினியூ த்ரூ அவுட் இஸ் லைஃப். இப்போது மனுஷங்களில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே அவங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகுது. த்ரூ அவுட் த லைஃப் ஃபுல்லாகவே அவங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து ஒரு ஹார்மோன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஹார்மோன் ஃபாலிக்கல். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹார்மோன் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை பற்றி பார்க்கலாம். FSH இந்த ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிராஃபியன் ஃபாலிக்கல் அண்ட் செக்ரீஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். நம்ம எப்படி டெஸ்டிஸை பற்றி பார்த்தோமோ அதே மாதிரி ஃபீமேலில் ஈஸ்ட்ரோஜன் செக்ரீட் ஆகிறதுக்கு இந்த FSH தேவைப்படுது. இந்த FSH உடைய வேலை என்னென்னா கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸை நீங்கள் பார்க்கலாம், அந்த பிக்சரில் கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸை டெவலப் பண்ணி அதிலிருந்து ஈஸ்ட்ரோஜனை செக்ரீட் பண்ண வைக்குது இந்த FSH. இன் மேல் இட் இஸ் நெசசரி ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் அண்ட் ஃபார் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். மேலில் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸை என்ன பண்ணி விடுது, டெவலப் பண்ணி விட்டு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் விந்து அணு உருவாகிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறது இந்த FSH, ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். அடுத்து லூட்டினைசிங் ஹார்மோன். இது என்ன வேலை பண்ணுது? ஃபீமேலில் ஓவுலேஷனுக்கு இந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது.
the secretion of luteal hormone progesterone and final maturation of the Graafian follicles. Graafian follicles நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து என்ன ஆகுது, இந்த எக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓவுலேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் எக் ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ், இந்த எக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் என்ன பண்ணும், கார்பஸ் லூட்டியமாக மாறும். இந்த கார்பஸ் லூட்டியம், அதாவது இந்த லூட்டியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. அந்த ஹார்மோன் பேர் ப்ரொஜெஸ்டிரான். இன் மேல் இட் ஸ்டிமுலேட் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். மேலில் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ்னு இருக்குது. நம்ம அந்த வீடியோ அந்த ஸ்லைடு மறைஞ்சிடுச்சு. இந்த இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரானை ப்ரொடியூஸ் பண்ணி விடுது. அதனால் இது இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த ஹார்மோன் ப்ரோலாக்டின் ஆர் லாக்டோஜீனிக் ஹார்மோன். ப்ரோலாக்டின் ஆர் லாக்டோஜீனிக் ஹார்மோன். அடுத்து நம்ம ப்ரோலாக்டின் ஆர் லாக்டோஜீனிக் ஹார்மோன் பற்றி பார்க்க போகிறோம். The main function of this hormone milk secretion during lactation. இப்போது இதனுடைய மெயின் ஒர்க் என்னன்னு பாருங்களேன். குழந்தை உருவானதுக்கப்புறம், குழந்தை வெளியில் வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மில்க்கு தான். தாய்ப்பால் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அப்போது இந்த மில்க் அதிகமாக செக்ரீட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் தேவைப்படுது. ஆக்சிடோசின் ஹார்மோன். அடுத்த ஹார்மோன் ஆக்சிடோசின். எக்ஸ்பல்ஷன் ஆஃப் மில்க் ஃப்ரம் பிரஸ்ட். அப்போது செக்ரீஷன் பண்ணுறதுக்கு ப்ரோலாக்டின், இது இந்த ஆக்சிடோசின் என்ன பண்ணுதுன்னா மில்கை வெளியேற்றுது. ஓகே, அப்போ பிரஸ்ட் ஆர் மில்க் செக்ரீட்டிங் மெமரி கிளாண்ட்லேருந்து மில்கை எக்ஸ்பல் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிடோசின் யூஸ் ஆகுது. It is also involved in contraction of smooth muscles of uterus. அப்போது அது மட்டும் கிடையாது, குழந்தை பிறக்கும்போது அங்கே இருக்கிற, அதாவது கருப்பையில் இருக்கிற அந்த தசைகளை, அந்த மசில்ஸை கண்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் சுருங்கிறதுக்கும் அந்த ஸ்மூத் மசிலை சுருக்கி என்ன பண்ணுது, குழந்தை ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு யூஸ் ஆகுது. அது இந்த ஆக்சிடோசின் ஹார்மோனுடைய வேலையாக இருக்குது. குழந்தை வெளியில் வர்றதுக்கும் மில்க் எக்ஸ்பல்சன் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. அடுத்த டாபிக் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லைஃப் இன் ஹியூமன். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், இனப்பெருக்க நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரீப்ரொடக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கண்டினியூஷன் ஆஃப் ஹியூமன் ரேஸ். மனித இனம் தொடர்ச்சியாக உருவாகிறதுக்கு இந்த ரீப்ரொடக்ஷன்ற ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது. The phase individual life during the production of gametes is called reproductive phase. இது லைஃப் ஃபுல்லாகவே இந்த மேலுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபீமேலுக்கு அப்படி கிடையாது. இந்த கேமெட்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இன் ஃபீமேல் த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லைஃப் பிகின் அட் பியூபர்ட்டி. ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி ஆரம்பித்த உடனே 10 to 12 years ஆஃப் ஏஜ் ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆரம்பிச்சிடுது. ஜென்ரலி லாஸ்ட் டில் த ஏஜ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 45 to 50 years. இப்போ 45லேருந்து 50 வயசுக்குள்ளே அந்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் முடியுது. மேலுக்கு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 13 to லைஃப் லாங். 13லேருந்து லைஃப் லாங் ஃபுல்லாகவே இது அவங்களுக்கு அந்த இனப்பெருக்க நிலைகள்ன்றது இருந்துக்கிட்டே இருக்குது. மெனார்க் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெனார்க்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். த ஃபஸ்ட் மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ begins at puberty and it's termed as menarche. மெனார்க்னா ஃபஸ்ட்டு பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே அவங்க பாடியிலேருந்து நடக்கிற அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மெனார்க். த ஓவா பிகின் டு மெச்சூர் வித் ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி. அப்போது இந்த மென்ஸ்ட்ரேஷன் அப்போது பியூபர்ட்டி அட்டைன் பண்ண உடனே ஸ்டார்டிங்கில் இருந்தே அந்த ஓவா மெச்சூராக ஆரம்பிக்குது. இதுதான் இவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் அடலசன்ஸ். இதுதான் அடலசன்ஸுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ், டியூரிங் விச்
mental and emotional maturation occurs, physical growth become pronounced. இதில் மனம் மற்றும் அது உணர்வு இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய முதிர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்குது. அவங்களுடைய உடலில் மட்டும் கிடையாது, மன ரீதியாகவும் முதிர்ச்சி நிறைய உருவாக ஆரம்பிக்குது. அடுத்து ஓவுலேஷன். ஓவுலேஷன்றது இந்த எக்கு ரிலீஸ் ஆகிற நிகழ்வு, ஓவரியிலிருந்து எக்கு ரிலீஸ் ஆகிற நிகழ்வு. ஓவுலேஷன் occurs approximately 14 days before the next ovarian cycle commences. அப்போது 14 நாட்கள் இந்த அடுத்த ஒரு சைக்கிள் ஆரம்பித்து 14th டே அப்புறம் உருவாகிறது இந்த ஓவுலேஷன்ற ஒரு ப்ராசஸ். Thus in the 28 days cycle ovulation occurs about day 14. இந்த 28 நாட்கள் கொண்ட அந்த menstrual சைக்கிளில் 14th டேயில் இந்த ஓவா ஆர் எக்கு ரிலீஸ் ஆகுது. ஒன் ஓவம் மெச்சூர் அண்ட் இஸ் ரிலீஸ்ட் பை ஒன் ஆஃப் த ஓவரிஸ். இப்போது ஒரு ஓவரியிலேருந்து ஒரு மெச்சூரான ஓவம் ரிலீஸ் ஆகுது. 28 நாள்லேருந்து 30 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மெச்சூரேஷன் நடக்குது. The release of ovum from ovary is called ovulation. அப்போ ஓவுலேஷனுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன், ஓவரியிலிருந்து ஓவம் ரிலீஸ் ஆகிற அந்த ப்ராசஸ், அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஓவுலேஷன். During this period, the wall of uterus become thick so as to receive the fertilized egg. அப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, ஓவரியுடைய யூட்ரஸுடைய அந்த வால், யூட்ரஸ் வாலை 3 விதமாக பிரிக்கிறோம், எண்டோமெட்ரியம், மயோமெட்ரியம், பெரிமெட்ரியம்னு. இந்த எண்டோமெட்ரியம் வால் என்னவா மாறுது? திக்காக மாறுது. எதுக்காக? டு ரிசீவ் ஃபெர்டிலைஸ்ட் எக். திஸ் ரிசல்ட் இன் ப்ரெக்னன்சி. இப்போ இந்த நிலையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ப்ரெக்னன்சின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னன்சி. ஆஃப்டர் ஓவுலேஷன் த ஓவம் ரீச்சஸ் ஃபெலோபியன் டியூப் அண்ட் ஃபெர்டிலைஸ் டேக் பிளேஸ். இப்போது ஓவரியிலிருந்து ஓவம் ரிலீஸ் ஆன உடனே ஃபெலோபியன் டியூபுக்கு வந்துடுது. அங்கே தான் அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடந்த உடனே ஃபெர்டிலைஸ் ஆன அந்த எக்கு யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் ஆகுது. செகண்ட் பாயிண்ட், யூட்ரஸ்னால் கருப்பையில் வந்து வளர்கிற அந்த நிகழ்வுக்கு பேர் தான் இம்ப்ளான்டட். த கார்பஸ் லூட்டியம். அப்போது கிராஃபியன் ஃபாலிக்கல்ஸ் அடுத்து கார்பஸ் லூட்டியமாக மாறுது. அந்த கார்பஸ் லூட்டியம்லேருந்து ப்ரொஜெஸ்டிரான்ற ஒரு ஹார்மோன் அதிக அளவு செக்ரேட் ஆகுது. திஸ் ரிசல்ட் ப்ரெக்னன்சி. நார்மலி 280 டேஸ் ப்ரெக்னன்சிக்கு அட் த எண்ட் ஆஃப் பார்ச்சுரேஷன் டேக் பிளேஸ். 280 நாட்கள் ஆகுது அந்த குழந்தை உள்ளே இருக்கிற அந்த நேரம். அடுத்து மென்சுரேஷன். மென்சுரேஷன்றது என்ன? இஃப் த ஓவம் இஸ் நாட் ஃபெர்டிலைஸ், சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை. ஃபெர்டிலைசேஷன் என்ன? ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்ஸ். அப்போ சப்போஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை, எக்கு மட்டும் இருக்குது. அப்போ அந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணுச்சு? ஃபெர்டிலைசேஷன் ஆனால் ப்ரொஜெஸ்டிரானை செக்ரேட் பண்ணுச்சு. ஃபெர்டிலைசேஷன் ஆகலைன்னா என்ன நடக்குன்றதை பார்க்க போகிறோம். கார்பஸ் லூட்டியம் பிகின் டு டீஜெனரேட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன் ப்ரொஜெஸ்டிரான் அண்டு ஈஸ்ட்ரோஜன் சீஸ். அப்போ ப்ரொஜெஸ்டிரான் ஈஸ்ட்ரோஜன் உருவாகிற அந்த நிகழ்வு சீஸ் ஆகப்படுது, நிறுத்தப்படுது. அது அன்ஃபெர்டிலைஸ்ட் எக் அண்ட் திக்கன்ட் லைனிங் ஆஃப் யூட்ரஸ் அலாங் வித் பிளட் வெசல்ஸ் ஆர் ஷெட் ஆஃப். அப்போது இந்த அன்ஃபெர்டிலைஸ் ஆன அந்த எக்கு அந்த கருப்பை, அந்த யூட்ரஸுடைய திக்கான அந்த வாலில் வந்து படிஞ்சு அங்கே இருந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே சீஸ் ஆகுது, ஷெட் ஆஃப் ஆகுது, சிதைவடையுது. திஸ் காசஸ் ப்ளீடிங் இன் உமன் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். இதுதான் ப்ளீடிங்காக வெளியில் வர்றது ரீப்ரொடக்டிவ் ட்ராக்டில். இந்த ப்ராசஸ் தான் மென்சுரேஷன் நம்ம சொல்கிறோம். இது வந்து 28 நாள் இல்லை 30 நாளுக்கு ஒரு முறை இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை நாட்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. 3 to 5 days இந்த மென்சுரேஷன் அவங்களுக்கு இருக்கும். இது வந்து சில பேருக்கு கண்டினியூவேஷன் சரியாக நடந்துகிட்ருக்கும், சில பேருக்கு இது இர்ரெகுலராக கூட மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இட் டேக் சம் டைம் டு பிகம் ரெகுலர். சில பேருக்கு இது சரியான நேரங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும். இட் ரிமைன்ஸ் ரெகுலர் ஃபார் எவர் ஓவர் எ இயர், irregular over a year, then it better to consult
எ டாக்டர். சப்போஸ் சில பேருக்கு இந்த மென்சுரேஷன் சரியான நாட்களில் நடக்காத போது கண்டிப்பாக அவங்க அந்த கன்சல்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுத்துக்கலாம். அடுத்து மெனோபஸ், முடிவுக்கு வருது இந்த மென்சுரேஷன். இட் மார்க்ஸ் தி எண்ட் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் ஆஃப் உமன்ஸ் லைஃப். உமன்ஸ் லைஃபுடைய ஒரு கடைசி நிலை, இறுதி நிலை தான் இந்த மெனோபஸ். At 45 to 50 years of age, the menstrual cycle stops. அப்போது 45லேருந்து 50 வயசு வரைக்கும் இந்த நிலைகளில் தான் இது ஸ்டாப் ஆகுது. Stoppage of menstruation is termed as menopause. இந்த menstruation ஸ்டாப் ஆகிற அந்த நிகழ்வை தான் என்னென்னு சொல்கிறோம், menopause அப்படின்னு சொல்கிறோம். During menopause, psychological symptoms such as anxiety, இப்போ இந்த நேரங்களில் மன ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஆங்ஸைட்டி, கவலை உண்டாகுது. இரிட்டபிலிட்டி, எரிச்சல், ஃபேட்டிக், சோர்வு உருவாகுது. லாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் மே அக்கர். ஓகே, கவனக்குறைவுலாம் நிறைய உருவாக ஆரம்பிக்கும். மெனோபஸ் மே பி இன்டியூஸ்ட் பை சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் ஓவரிஸ் ஆர் பெல்விக் இராடியேஷன் இன் உமன்ஸ் ஆஃப் எனி ஏஜ். சில பேருக்கு இந்த ஓவரிஸை ரிமூவ் பண்ணுறதாலையும் இல்லை பெல்விக் ரேடியேஷன் பெல்விக் பகுதிகளில், இடுப்பு பகுதிகளில் அனுப்புறதாலையும் சில பேருக்கு இந்த மெனோபஸ் ஏற்படலாம், முன்னாடியே ஏற்படலாம்.